வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புசக் வக்கரதுண்டன் தன்னோதஞ்சி புசக ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் க்ளம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவ கேதவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசூசியம் மங்குரங்கு பஞ்சபோத வசூசியம் ஓம் லங்கு பஞ்சபோத வசூசியம் நங்கு பஞ்சபூத வசி சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றார். ஓம் சரவண பவாய முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, முருகா முருகா முருகா. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மிதுன லக்னத்திற்கு சூரியனும் சந்திரனும் அமர்ந்தால் எந்த ஸ்தானத்தில் அமர்ந்தால் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னுடைய வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் யூடியூப் வந்து இது வந்து ரெஃபர் பண்ணும். நிறைய பேருக்கு இது வந்து போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன லக்னத்துக்கு சூரியன் சந்திரன் இணைந்து லக்னத்தில் அமரும் போது பார்த்தோம்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி தைரியஸ்தானாதிபதி 2 பேரும் இந்த மிதுன லக்னத்துக்கு. சந்திரன் வந்து பார்த்தோம்னா அதாவது குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, கல்வி ஸ்தானாதிபதி என்கிற இடத்துல வருவார். அவரும் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானாதிபதி 2 பேரும் இணைந்து லக்னத்தில் அமரும் போது கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நல்ல குடும்பம் அமையும், தெளிவான சிந்தனைகள் ஏற்படும். ஜாதகர்களுக்கு நல்ல ஒரு புகழ் கீர்த்தி அனுகூலமான நற்பலன் கிடக்கும். எதையும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களை தந்துடுவார். ஏன்னா 3 கூடிய தைரிய ஸ்தானாதிபதி சூரியன் அங்கே அமரும் போது பார்த்தா போட்டி பந்தயங்கள் விளையாட்டு துறையில இவர் வந்து பேர் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான். நல்லா தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்குது, லைஃப் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த 3 குடையவனும் 2 குடையவனும் இணைந்து அங்கே வந்து சந்திரன் ஆட்சி பலம் வர்ற அமைப்பு கடகத்தில். ஓகே, இந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் போது லக்னத்தில் என்ன பலன்கள் சொன்னது அதே பலன்கள் 100% நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நன்மைகள் அதிகமாக ஏற்படும். தனம் சரளமாக புரியும், பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது, நன்மைகள் அதிகமாக ஏற்படும். இவருடைய வாக்கு வந்து ஒரு நல்ல வாக்குகளே பேசக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஓகேங்களா? நல்ல நற்பலன் பெயரெல்லாம் ஏற்படுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தான். கடகத்தில் வந்து சூரியன் சந்திரன் 2ஆம் இடத்துல அமர்றது நல்ல யோகம் தான். அடுத்தது 3ஆம் இடம் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானத்தில் வந்து சூரியன் சந்திரன் இணைந்து மிதுன லக்னத்துக்கு அமர்றது வந்து ஒரு நற்பலன் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நன்மைகள் அதிகமாக தான் இருக்கும். ஒன்றும் அந்த அளவுக்கு கெடுபலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 4ஆம் இடம் சுகஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், வீடு வாசல் மனை சம்பந்தப்பட்ட ஒரு இடம், வண்டி வாகனங்களை சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோம்னா 2 குடையோடும் 3 குடையோடும் இணைந்து அமையும் போது நற்பலன்கள் மிகுதியாக தான் நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நன்மைகள் அதிகமாக தான் நடக்கும். ஓகேங்களா? வாகனங்கள் மூலமாக வீடு வாசல் சொத்து மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகமாக இருக்கும். தாய் தந்தையர் மூலமாக அனுகூலமான நற்பலன்கள் தான் அதிகமாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை. 4ஆம் இடம் அங்கேயே சந்திரன் அமர்றது சூரியனோட சேர்ந்து அமர்றது நல்லா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அந்த காரகாதிபதி காரகஸ்தானத்தில் அமர்ந்தது நன்மை தான். இந்த இது பொறுத்தவரை சந்திரன் பொறுத்தளவு நன்மை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அசுகிரகத்தோட சேர்க்கை பெற்று அமர்ந்தாங்கன்னா பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? அது சுயஜாதகத்தை பார்த்து தான் நம்ம இதுக்குண்டான பலன்களை துல்லியமாக நம்ம எடுக்க முடியும். இது ஜென்ரலாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சூரியன் சந்திரன் சேர்க்கை வந்து நன்மை தான் ஏற்படுத்தி தரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சிவபெருமானோட வழிபாடு செய்கிறது, அம்பாளையும் சிவனையும் ஒரு சேர வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய அற்புதமான நற்பலன்கள் நடக்கும். அதாவது சூரியன் சந்திரன் இணைந்து எந்த லக்னக்காரராக இருந்தாலும் சரி இணைந்திருந்ததுன்னா அவங்க வந்து சிவன் பார்வதியை வணங்குறது, திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது, பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அற்புதமான நற்பலன்களை அமைச்சு கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து 5ஆம் இடம் பூமுனி ஸ்தானம். இங்கே வந்து 2 குடையும் 3 குடையும் இணைந்து அமையும் போது நற்பலன்கள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண் பெண் குழந்தைகள் மூலமாக புத்தர்கள் மூலமாக நன்மையான பலாபலன்கள் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து என்னென்னா 3 குடை மறைவு ஸ்தானாதிபதியாக இருந்து அந்த ராசிக்கு பாதகாதிபதியாக சூரியன் வர்றாரு. அதனால ஒரு ஆவரேஜான பலன்கள் நடக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து சிவபெருமானோட வழிபாடு வச்சுக்கிறது, மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது ஒரு நற்பலன்கள் அதிகமாக தரும். அடுத்தது 6ஆம் இடம் ருணரோண சத்துருஸ்தானம் மிதுன லக்னத்துக்கு. அந்த இடத்துல சூரியன் சந்திரன் 2 குடையவனும் 3 குடையவனும் இணைந்து அணையும் போது இங்கே ஆவரேஜாக தான் பலன்கள் நடக்கும். அங்கே சந்திரன் நீச்சம் பண்ணுறாரு. தாயாருக்கு அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும். தாயார் மூலமாக உடல்வாகில் உடற்பணிகள் ஏற்படும். தனத்துக்கு கஷ்டம் ஏற்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே வந்து செவ்வாய் முருகப்பெருமான் வழிபாட்டை வச்சுக்கிறது, முருகனோட 6 படை வீடுகளை தரிசனம் பண்ணுறது,
சந்திரன் திங்களூர் ஸ்தலத்தில் போயிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யறதும் அவங்க ஜாதகோட பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறது நற்பலன்களை அதிகமாக தரும். திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதுல நற்பலன்களை அதிகமாக தரும். மெயினாக வந்து சூரியன் சந்திரன் என்பது சிவபார்வதி வழிபாடு நன்மைகளை மேன்மையாக தரும். ஓகேங்களா, அவர் கெட்டு போயிருந்தாலும் கூட நம்ம கிரிவலத்தை மெயினாக மேற்கொள்ளணும். செவ்வாய் முருகனோட 6 உடைகள் பள்ளிமலை முருகனுக்கு மெயினாக அர்ச்சனை விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா தாய் தந்தையரோட மனஸ்தாபம் ஏற்பட்டுதான் அந்த இடத்துக்கு அவர் வந்து பள்ளியில் அமர்றாரு. அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து 6ஆம் இடம் சத்துருஸ்தானத்தில் வந்து சூரியன் சந்திரன் சம்மந்தப்படும் தாய் தந்தையரே விரோதியாக மாறக்கூடிய அமைப்பு கூட ஏற்பட்டு, அதனால பள்ளிமலை முருகனை தரிசனம் பண்ணுறது ஒரு அற்புதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா, நன்மைகள் அதிகமாக ஏற்படும். அடுத்தது 7ஆம் இடம், அந்த இடத்துல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இடம். மனைவி ஸ்தானங்கிற இடத்துல வந்து 7ஆம் இடத்துல வந்து சூரியன் சந்திரன் இணைந்து அமைப்பது தாய் வழி தந்தை வழி மூலமாக வரன் அமையும். இந்த ஜாதகருக்கு சொந்தத்திலேயே வரன் அமையும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தாயார் மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை மேலும் நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஏன்னா 2 குடையவனும் 3 குடையவனும் இணைந்து 7ஆம் இடத்துல அமர்ந்து லக்னத்தை பார்க்குறாங்க. அதனால நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஜாதகத்தினாலும் தாய் தந்தையர்னாலும் நல்ல ஒரு அன்பு அனுசரணை ஒரு பாசமிக்க ஒரு அமைப்பாக இது இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது குருவோட வீடு, நட்பு வீடு, சூரியன் சந்திரனுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகே, மிதுன லக்னத்துக்கு அது பாதஸ்தானமாக இருந்தாலும் கூட நன்மைகள் செய்ய வல்லதாக தான் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா, அடுத்தது 8ஆம் இடம் அஷ்டம் ஸ்தானத்தில் வந்து சூரியன் சந்திரன் சேர்த்து பெற்றும்போது சனிக்கு வந்து அது பகை வீடு. 8ஆம் இடம் தாய் தந்தையரோட உறவுல பிணக்குகள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், கோர்ட்டு கேஸ் உள்ளங்கள் ஏற்படும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா, அவருடைய சொந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் அமைந்தாலும் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குரு பார்வை பெற்றிருந்தால் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேக்சிமம் சூரியன் சந்திரன் வந்து சனியோட வீட்டில் அமரும் போது கெடுபலன்கள் தான் அதிகமாக நடக்குது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது. அதனால நீங்கள் வந்து பார்த்தோம்னா பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. திருநள்ளாறு வழிபாடு, சூரியன் சந்திரன் வழிபாடு, சூரியநாராயணன் கோயில், சந்திரன் திங்களூர் இந்த ஸ்தலங்களை எல்லாம் போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கிறது ஒரு அற்புதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் வந்து சூரியன் சந்திரன் அமையும் போது பார்த்தோம்னா இந்த இடத்துலையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகேங்களா, பகை வீடு, காரகத்துவம் பெற்ற கிரகமான சூரியன் வந்து அந்த இடத்துல அமரும் போது காரகநாசங்கிற அடிப்படையில் பகை வீட்டில் அமரும் போது தந்தையார் உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். தந்தையார்கள் மூலமாக அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும். சனியோட வீடு, சனி அங்கே இருந்தாருன்னா பிரச்சனைகள் அதிகமாகிடும். ராகுக்கு அங்கே சம்மந்தப்பட்ட அதிக பிரச்சனைகள் ஏற்படும். குரு பார்வை பெற்று அமர்ந்திருந்தாருன்னா ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது ஒரு 10ஆம் இடம் குருவோட வீடு மீனத்தில் வந்து சூரியன் சந்திரன் அமையும் போது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தாப்பனாரோட தொழிலே செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் விருத்தி, வியாபார விருத்தி, நல்ல நன்மைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். மீனத்தில் சூரியன் சந்திரன் அமர்ந்திருக்கும் போது திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது, சிவபெருமான வழிபாடுகள் வச்சுக்கிறது, குரு ஆலங்குடி குருபவன் வழிபாடுகள் செய்யறதெல்லாம் உத்தமமான நற்பலன்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானம் மேசம். இந்த இடத்துல சூரியன் சந்திரன் அமையும் போது சூரியன் அங்கு உச்சமாகிறார். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். தனகாரன் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானாதிபதி வந்து 11ஆம் இடத்துல மிதுன லக்னத்துக்கு அமர்வது மிகப்பெரிய யோகம். நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்மைகள் அதிகமாக நடக்கும். எல்லா விதத்திலும் வெற்றி ஏற்படும். எல்லா விதத்திலும் லாபங்கள் ஏற்படும். மேன்மை ஏற்படும். புகழ் கீர்த்தி எல்லாமே ஏற்படும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். முருகப்பெருமான வழிபாட்டை வச்சுக்கிறது, சூரியன் சந்திரனுக்குண்டான வழிபாடு வச்சுக்கிறது, சிவபார்வதி வழிபாடுகள் எல்லாம் வச்சுக்கிறது இன்னும் பலன்களை மேலோங்கி தரும். அடுத்தது 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல சூரியன் சந்திரன் ஏற்படும் போது ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சந்திரன் உச்சமாகிறாரு. ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்த போதிலும் நம்ம வழிபாடுகள் மகாலட்சுமி வழிபாடுகள் வச்சுக்கிறது, கஞ்சனூர் சுக்கரன் வழிபாடு வச்சுக்கிறது, சூரியன் சந்திரனோட வழிபாடுகள் வச்சுக்கிறது, சிவபார்வதி வழிபாடு வச்சுக்கிறது, கிரிவலம் திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதால விரயங்களை கம்மி பண்ணும். இல்லைன்னா தாய் தந்தையார் மூலமாக விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டுரும். மன கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தோம்னா மிதுன லக்னத்திற்கு 12 ஸ்தானங்களில் சூரிய பகவான் என்றால் ஏற்படக்கூடிய பலன்களை நம்ம ஜெனரலாக பார்க்கணும். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும்னு என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.